வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோ நம்ம மேக்ரோவோட பேசிக்கை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வியூவர் சொல்லியிருந்தார் இது மாதிரி நான் வந்து யூஸ்வலாக இங்கே வந்து ஃபோல்டரில் இது மாதிரி ஒரு ஃபோல்டரில் வந்து நிறைய எக்ஸல் ஃபைல்ஸ் இருக்குது. நிறையா ஃபைல்ஸ் இருக்கிறனால அதை ஒவ்வொரு டைமும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒர்க்காக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு கோடு நான் வந்து நெட்டில் எடுத்தேன். அந்த நெட்டில் இருந்து எடுத்த கோடு வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கோடு ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடு வந்து அந்த சிஸ்டத்துக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோடாக இருக்கும். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் அந்த கோடை வந்து பேஸாக வச்சுக்கிட்டு அதை நம்ம எடிட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம எடிட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறது. டேரெக்டாக நம்ம எப்படி அது கோடு சிஸ்டத்துலேயே நம்ம ஓனாக எழுதிக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக, சிம்பிளான ஒரு ஸ்டெப் தான். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இப்படி இன்னொரு ஆப்ஷன், இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது. இது இல்லாமல் ஈக்குவல்ஸ் கொடுத்து நீங்கள் அதுலேருந்து டேட்டா புல் பண்ணலாம். இப்படி ஈக்குவல்ஸ் கொடுக்குறப்போ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 3வது மெத்தடு, மேக்ரோ ஃபஸ்ட்டு மெத்தடு, ஈக்குவல்ஸ் கொடுக்குறது 2வது. 3வது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மோஸ்ட்லி ஆஃபீஸஸில் வந்து கூகுள் ஷீட் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற சான்சஸ் இருந்தால் கூகுள் ஷீட் எல்லாத்துக்கும் அப்டேட் ஆகும். இன்டர்நெட்லேயே ஆட்டோமேட்டிக்காக எங்கேருந்து யார் வேணாலும் அதை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்த கூகுள் ஷீட்டை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சப்போஸ் இந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பிவோட் டேபிள் இதில் இருக்கிற டேட்டா கண்ட்ரோல் நியூ கொடுத்துக்கிறேன். இது இந்த மெயின் ஃபைலுக்கு வரணும் அப்படின்னா ஈக்குவல்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து டாலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது டாலர் எடுத்து விட்ருங்க. F4. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் நம்பர்னு வந்துருச்சு. ஸோ இதை வந்து உங்களுக்கு வேணுங்கிற செல்ஸ் எங்கெங்கே டேட்டா வேணுமோ அதை மட்டும் இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது வந்து இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே டெலீட் பண்ணேன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக புக் 2ல் வந்து அது 0ன்னு வந்துடும். ஸோ வந்து 0ன்னு இருக்கிற டைம்னா டேட்டா இல்லை அப்படின்னு அர்த்தம். இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நிறையா ஃபார்முலாஸ் வச்சோம்னு வைங்க, ப்ராசஸர் வந்து சரியாக ஒர்க் ஆகாது, எக்ஸல் ஸ்ட்ரக் ஆயிரும், எக்ஸல் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ வந்து நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, மேக்ரோ எழுதுறது தான் பெட்டரான ஒரு ஐடியா. ஸோ அந்த மேக்ரோ தான் இப்போ எப்படி எழுத போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை டெலீட் பண்ணியாச்சு. பிவோட் டேபிள் அப்படிங்கிற ஃபைலையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். சேவ் பண்ண தேவையில்லை. இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவஸ் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்லேயே ஏன் வந்து மேக்ரோ டெஸ்ட் ஃபைல் அப்படின்னு சேவ் பண்ணுறேன். எப்போதுமே சேவ் பண்ணுறப்ப எக்ஸல் நார்மல் ஒர்க் புக்காக சேவ் பண்ணக்கூடாது, மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்காக தான் சேவ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த மேக்ரோ அதில் ஒர்க் ஆகும். சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகே, முடிஞ்சிடுச்சா? ஸோ இதில் தான் நம்ம வந்து இப்போ மேக்ரோ எழுத போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோவில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள், அப்புறம் எடிட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். டெவலப்பர் போங்க, ரெக்கார்ட் மேக்ரோ போங்க. என்ன மேக்ரோ அப்படின்னு கேட்குது. காப்பி காப்பி பேஸ்ட் மேக்ரோ அப்படின்னு சொல்கிறோம். ஷார்ட்கட் வேணால் நம்ம டேரெக்டாக ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுங்க. ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து கரண்ட்லி மேக்ரோ இஸ் ரெக்கார்டிங் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இங்கே இருக்குது. இப்போ வந்து சீட் 1 நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு அந்த ஃபோல்டர் எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். டெஸ்க்டாப்பில் தான் இருக்குது. எந்த ஃபோல்டர் அந்த உங்கள் ஃபோல்டரை செலக்ட் பண்ணுங்கள். எனக்கு எக்ஸலுங்கிற ஒரு ஃபோல்டர் எனக்கு தெரியும், நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்து இதில் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டரில் போயிட்டு இதில் வந்து பிவோட் டேபிள் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு பிவோட் டேபிள் ஓப்பன் ஆயிடுச்சா? ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த கார்னரில் வச்சு கிளிக் பண்ணிட்டு காப்பி கொடுத்துட்டு ஆல் டேப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேக்ரோ டெஸ்ட் ஃபைலுக்கு வந்துடும். கண்ட்ரோல் B கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆகிடுதான். ஸோ மறுபடியும் இந்த A1 செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது C2ல் போயிட்டு மறுபடியும் A1 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் போங்க. போயிட்டு மறுபடியும் ஓப்பன் கொடுங்க. அடுத்த ஃபைல் என்ன இருக்குது? எக் ப்ரைஸஸ் 5 years இருக்கா? இதை காப்பி பண்ணுங்கள். 5 வருஷம் எக் ப்ரைஸ் இருக்குது. இதை வந்து காப்பி பண்ணிட்டு ஆல் டேப் கொடுத்துட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்களா? முடிஞ்சிருச்சு. மேக்ரோ முடிஞ்சிருச்சு. இப்படி தான் வந்து ஒவ்வொரு சீட்டாக செலக்ட் பண்ணிட்டு போகணும். ஒவ்வொரு டைம் செலக்ட் பண்ணுறப்ப A1 செலக்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ வந்து இது பண்ணுறதுலாம் ஓப்பன் பண்ணுறதும் இல்லாமல் ரிமைன் இருக்கிற ஃபைலையும் க்ளோஸ் பண்ணீங்க, அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை தானே. அதனால் ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதையும் மேக்ரோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணிக்கும்.
க்ளோஸ் பண்ணிட்டோம். ரெண்டு இது வந்து நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு இது பண்ணியாச்சு. ஷீட் 1லையும் ஷீட் 2லையும் நமக்கு தேவையானது வந்துருச்சா. இப்போ ஹோமில் போங்க. ஹோமில் இல்லை, டெவலப்பரில் போயிட்டு ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துருங்க. முடிஞ்சு போச்சா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த மேக்ரோ ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணுவோம். டெலிட் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த ஷீட்னா ஒரே ஒரு புக் தான் இப்போ ஓப்பனில் இருக்குது, மேக்ரோ டெஸ்ட் ஃபைல் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. இதையும் போயிட்டு டெலிட் பண்ணிக்கோங்க. எத்தனை ஃபைல் வேணாலும் பண்ணலாம். நான் சாம்பிளுக்கு 2 ஃபைல் தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எப்படி ஃபைல் வந்து புது ஃபைலோ இல்லை பழைய ஃபைல் டெலிட் பண்ணாவோ எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் அதையும் சொல்லித்தரேன். கோடில் போயிட்டு Alt F11 மாடியூல்ஸ் டபுள் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்காக மேக்ரோ எழுதியிருக்கு, மேக்ரோ ரெக்கார்ட் ஆகிருக்கு, நம்ம பண்ண ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே. ஸோ வந்து இங்கே போயிட்டு இப்போ வந்து இந்த இடத்துல பேக் எண்டில் வந்து மேக்ரோ டெஸ்ட் ஃபைல் இருக்கா, நம்ம வந்து இதை ரன் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேக்ரோ ரன் ஆகி நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ போய் பாருங்கள், நம்ம டெலிட் பண்ணியிருந்தோம், டேட்டா வந்துடுச்சு பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக டேட்டா வந்துடுச்சு. ஸோ இதை வந்து 20 ஃபைல் இருக்குன்னு நீங்கள் 20 ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாச்சு ஆகும். மேக்ஸிமம் வந்து 30-40 ஃபைல்னு போகிறப்ப கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிரும். இதை வந்து ஒரே நிமிஷம், 1 நிமிஷம் கூட ஆகாது, அது கம்மியான டைம்லேயே வந்து மேக்ரோ செஞ்சு முடிச்சிடும். சரி, ஓகே. நான் வந்து 2 ஃபைல் தான் இருக்குது. இங்கே வந்து இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இந்த பிவோட் டேபிளும் இந்த 5 years எக்ஸ்பிரைஸ் இந்த 2 மட்டும்தான் இருந்துச்சு. 3ஆவதாக ஒரு ஃபைல் திடீர்னு ஆட் பண்ணிட்டாங்க. அதை நான் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா பண்ணலாம், அது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு. அதுக்கு பதிலாக கோடையே வந்து நம்ம எடிட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னா நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ 2 ஃபைலுக்கு இருக்கா, இது வந்து இந்த கோடில் இருந்து இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைல் 1க்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல் 2க்கும் டேட்டா இருக்குது, கோட் இருக்குது. எப்படி இது பண்ணுறது அப்படின்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணுங்கள். சீட் 2 செலக்ட், இது வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது கோடை நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் இந்த இடத்துல பிவோட் டேபிள் அப்படிங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணு, எல்லா செல்லையும் செலக்ட் பண்ணு, செலெக்ஷனை வந்து காப்பி பண்ணு. அடுத்தது வந்து மேக்ரோ டெஸ்ட் ஃபைல், விண்டோஸில் இருக்கிற மேக்ரோஸ், அதாவது ஓப்பன் ஆகிருக்கிறது எல்லாமே விண்டோஸில் தான் இருக்கும். விண்டோஸில் இருக்கிற டெஸ்ட் ஃபைலை ஆக்டிவேட் பண்ணிவிடு. என்ன சீட் ஆக்டிவாக இருக்கோ அதில் வந்து A1 செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம இது பண்ணுமா. ஓகே, இங்கே வந்து ஆக்டிவேட் பேஸ்ட். ஓகே, இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4 லைனும் வந்து நம்ம ஆக்டிவாக இருக்கிறத வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான கமாண்ட். ஸோ இதை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா புது ஃபைல் 3வது ஃபைல் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ ஆக்டிவ் சீட் பேஸ்ட் அப்படின்ட்டுருக்கு. எங்கேருந்து காப்பி பண்ணோம், நம்ம ரேஞ்ச் A1 அப்படிங்கிறது காப்பி பண்ணோமா. 5 years எக்ஸ்பிரைஸ் செலெக்ஷன் காப்பி, விண்டோஸ் மேக்ரோஃபைல் ஆக்டிவ் சீட் டாட் பேஸ்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2வது சீட்டில் வந்து, அதாவது இந்த மேக்ரோ டெஸ்ட் ஃபைலை 2வது சீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீட் 3 ஆக்டிவேட் பண்ணி விடணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து சீட் 3 செலக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. சீட் 2 இருக்குது, அதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சீட் 3 செலக்ட் பண்ண ரேஞ்ச் A1, அதாவது அந்த சீட் 3ல வந்து A1 வந்து செலக்ட் பண்ணிக்கோ. அப்புறம் வந்து இந்த ஃபைலை வந்து டெஸ்ட் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்கிற எக் ப்ரைஸஸ் 5 years அப்படிங்கிறதுக்கு பதிலாக 7 years அப்படிங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ண அப்படிங்கிறதுக்கு ஃபைல் நேம் எடிட் பண்ணணும். நம்ம சொல்கிறது தான் அது செய்யும், அதனால நம்ம ப்ராப்பராக சொல்லணும். ஸோ டாட் கொடுத்துக்கோங்க. ஸோ 5க்கு பதிலாக இந்த இடத்துல 7 years ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அடுத்தது ரிமைனிங் எல்லாமே செல்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணு, செலெக்ஷன் டாட் காப்பி. அதே மாதிரி விண்டோஸ் மேக்ரோ டெஸ்ட் ஃபைலை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடு. ஆக்டிவ் சீட்டில் வந்து பேஸ்ட். ஆக்டிவ் சீட் வந்து இப்போ வந்து சீட் 3 இருக்குது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் சீட் 3 செலக்ட் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ரேஞ்ச் A1 செலக்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறோம். சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இதோட முடிஞ்சிடும், எல்லாமே பேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறது, நம்ம க்ளோஸ் பண்ணுறதுல வந்து புதுசாக ஒரு சீட்டும் ஒரு ஃபைலும் ஓப்பன் ஆகிருக்கு, அதையும் க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கிளிக் பண்ணி இது 2 ஃபைலுக்கு ஆல்ரெடி இருக்குது. பிவோட் டேபிளுக்கு இருக்குது, எக் ப்ரைஸ் 5 years அதுக்கு இருக்குது. ஸோ வந்து எக் 7 yearsக்கு வந்து ஃபைலும் ஒன்று ஓப்பனில் இருக்கும். ஸோ அதை எப்படி இது பண்ணுறதுன்னா காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன்.
பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து 7 டைப் பண்ணிங்க. ஏன்னா 7 இயர் ஃபைலும் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்போம், அதுவும் வந்து இதுவாக இருக்கும். அடுத்தது வந்து அந்த ஃபைலையும் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடு. ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அதையும் க்ளோஸ் பண்ணிவிடு அப்படின்னு தான் மீனிங். ஸோ இதை டெலிட் பண்ணிக்கோங்க, இந்த கோட் தேவையில்லை. ஸோ இப்போ போயிட்டு மறுபடியும் ஏதாச்சும் எரர் வந்தால் கூட நம்ம அதை எடிட் பண்ணணும். ஏன்னா வந்து மேக்ரோங்கிறது வந்து கோடிங்கில் வந்து எடிட் பண்ணுறதுல தான் நம்மளோட சக்ஸஸே இருக்குது. ஸோ இது ரெண்டையும் டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிட்டு இப்போ போயிட்டு மேலே மேலே போயிட்டு ரன் பண்ணுங்கள். எரர் வந்தால் 1 by 1 ரன் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ ரன் ஆகிறப்ப பேக் நல்லா செக் பண்ணிக்கலாம். ஸோ ரன் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுதா? ஸோ இது வந்து மெமரியில் சேவ் ஆகுது. இந்த மாதிரி கமெண்ட் வராமல் கூட ஆட்டோமேட்டிக்காக அதுக்கும் மேக்ரோலியாக கூட நோ கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம அப்படி கொடுக்கல, மேனுவலாக நோ கொடுத்துருங்க. ஸோ முடிஞ்சு போச்சு, சிம்பிள். இப்போ பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக சீட் 1 ஃபஸ்ட் இடத்துல நம்ம சீட் 1 இந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து சீட் 1 அதனால தான் டேட்டா வரல. நம்ம இன்னொரு டைம் ரன் பண்ணுவோம். டெலிட் பண்ணிக்கோங்க, இதையும் டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டைம் ரன் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறப்ப இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும், ஃபஸ்ட் சீட் 1 செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ மறுபடியும் ஒரு டைம் ரன் பண்ணி விடுங்க. ஸோ நோ கொடுங்க. ஸோ இப்போ போய் பாருங்கள், பார்த்தீங்களா எல்லா டேட்டாவும் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த சீட்டும் ஓப்பன் இல்லை, பர்ஃபெக்டான இந்த மேக்ரோ எரர் எல்லாமே ரன் ஆகிருக்கு. நம்ம எரர் வந்தாலும் எடிட் பண்ணுற அளவுக்கு நம்ம கேப்பபிலிட்டி வேணும். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாலாம் இல்லை. இது என்ன அப்படின்றது நம்ம வேர்டில் வந்து ஒருத்தர் ஆப்போசிட்லேருந்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான கோடு தான் அது. இதை வந்து நீங்கள் என்ன எல்லாமே நெட்டில் பார்த்தே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி எவ்வளோ சீட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே. ஏதாச்சும் இப்போ ஒரு சீட் போயிடுச்சுனா கூட அதை அந்த கோடை மட்டும் கரெக்டாக பார்த்து டெலிட் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிற ஒர்க்கை கூட கிட்டத்தட்ட 5 நிமிஷத்தில் முடிக்கிற அளவுக்கு கோட் பெருசாக எழுதி கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் ஏதாச்சும் ஒரு கோடாச்சும் இதில் வந்து டைப் பண்ணேன்னா எனக்கு வந்து டைப் பண்ண தெரிஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் டைப் பண்ண தெரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ வந்து நம்ம டைப் பண்ணோன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரெக்கார்ட் பண்ணி அதையே வந்து யூஸ் பண்ணாவே நம்ம மிகப்பெரிய அளவில் ஆட்டோமேஷன் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணணும். வீடியோ பார்த்தது நன்றி. இது மூலிமா உங்களுக்கு ஒரு லேர்னிங் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.